Hi guys, தமிழ்நாட்டோட சிஎம்மான ஸ்டாலின் நேற்று சென்னையிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு போயிருக்காரு. அதாவது இவரோட முக்கியமான நோக்கம் வந்துட்டு தமிழ்நாட்டை வந்து $1 trillion எக்கானமியாக மாற்றணும்னு முக்கியமான கோலுக்காக தான் நேற்று வந்துட்டு அவர் அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அப்படி போகக்கிட்டவா அவங்களுக்கு வந்துட்டு பொம் த்ரெட் வந்துருந்தது. இது வந்து சென்னை ஏர்போர்ட்டில் பொம் வெடிக்க போகுது அப்படின்னு ஒரு த்ரெட் வந்தது. ஸோ இதை வந்துட்டு அங்கே ஒஃபிஷியல் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா 1984 இதே மாதிரி ஒரு கோல் வந்தது. பட் அந்த டைம் அவ்வளோ பெருசாக அந்த ஒஃபிஷியல்ஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளலை. இதனால் என்ன நடந்துச்சுன்னா ஒரு பொம் பிளாஸ்ட் நடந்துச்சு. மொத்தம் 32 பேர் அதில் இறந்து போனாங்க. அதில் 23 பேர் ஸ்ரீலங்கன்ஸ். ஸோ இந்த முறை அதே மாதிரி த்ரெட் வந்த உடனே அவங்க ரொம்ப சீரியஸாக வந்துட்டு சர்ச் பண்ணதில்ல. அது எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஃபேக் த்ரெட் அப்படிங்கிறத கடைசியாக வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. பட் இது லாஸ்ட் ஃபியூ டேஸாக 11 த்ரெட் வந்துட்டு இது மாதிரி இந்த ஃபேக்கான த்ரெட் வந்துக்கிட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. ஸோ இதே மாதிரி உலக தகவல்களில் இல்லை இதே மாதிரி புது புது தகவலை தெரிந்து கொள்ளலாம் MS யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப்